வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் SV வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்களுக்கு சமீபத்தில் தொடைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. சுக்கிரதசை புதன் புத்தியில். இதற்கான காரண காரியங்களை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவர் பிறந்திருக்கிறது 5 பிப்ரவரி 1985. இவர் பிறந்த நேரம் அதிகாலை 5:25 AM. போர்ச்சுகலில் பிறந்திருக்காரு. ஐனம்சா கேபி. இவர் பிறந்தபோது புதன் மகாதசை இருப்பு 16 வருடங்கள் 3 மாதங்கள் 15 நாட்கள். கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு தற்போது சுக்கிரதசையில் புதன் புத்தி நடக்குது. பலத்த காயம் அடைந்திருக்காரு. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக விளங்குறாரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்களுக்கு தற்போது சுக்கிரதசை நடக்குது. சுக்கிரதசையில் புதன் புத்தி நடக்குது. சுக்கிரதசை புதன் புத்தியில் இவருக்கு தொடையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் மீன ராசியில் 3வது பாவத்தில் அமர்ந்திருக்காரு. 6-11க்கு அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் 08 டிகிரி 58 நிமிடங்கள் 07 வினாடிகள். சூரியனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சபலையும் இருக்காரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் மகர ராசியில் 12 டிகிரி 39 நிமிடங்கள் 02 வினாடிகள். சந்திரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சபலையும் இருக்காரு. புதனுடைய மண்டலநாதனாக விளங்கக்கூடிய சந்திரன் 8வது பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று போயிருக்காரு. 8வது பாவம் விபத்தை அடிபடுதலை குறிக்கும். புதன் மண்டலம் வாயிலாக 8வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. தசா நடத்தக்கூடிய சுக்கிரனுக்கு சப்லாடா புதன் வராரு. புதன் 8ஆம் இட குறிக்காட்டிய சந்திரன் வாயிலா பலமாக குறிக்காட்டுறாரு. சந்திரன் 8வது பாவத்தில் ஆட்சியில் இருக்காரு. உலக பிரசித்தி பெற்ற கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் 28 பிப்ரவரி 2026ஆம் ஆண்டு பலத்த காயமடைந்தார். சுக்கிரதசை புதன் புத்தியில் சுக்கிரனுடைய சப்லாடா புதன் விளங்குறாரு. சுக்கிரன் 6-11க்கு அதிபதியாகி சூரியனுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. சுக்கிரன் சப்லாடு வாயிலாக 8வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. 8வது பாவம் அடிபடுதலை குறிக்கும். சுக்கிரன் 8வது பாவத்தை புதன் வாயிலாக குறிக்காட்டுறாரு. சுக்கிரதசை புதன் புத்தியில் இவருக்கு தொடைப்பகுதியில் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டது. தசா புக்திகளில் 8வது பாவம் சந்திரன் வாயிலாக கிடைக்கப்பெறுவதை கவனிக்கலாம். சந்திரன் 8வது பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று போயிருக்காரு. 8வது பாவ வினை கடுமையாக செயல்படுவதை நம்ம கவனிக்க முடியும். ஒரு கிரகம் குறிப்பிட்ட பாவத்தை சாதாரணமாக குறிக்காட்டுவதற்கும் ஆட்சி உச்ச நிலைகளில் குறிக்காட்டுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய செவ்வாய் புதன் வருவதும் 8வது பாவத்தை சந்திரன் வாயிலாக புதன் குறிக்காட்டுவதும் புதன் குறிக்காட்டக்கூடிய மண்டல நாதனாகிய சந்திரன் 8வது பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று போயிருப்பதுமே இவர் அடிபடுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இதே சுக்கிரதசையில் இவர் 2019ஆம் ஆண்டும் 2016ஆம் ஆண்டும் தொடைப்பகுதியில் காயமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.